கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி வால்பாறை குன்றுகள் கிராமம் வால்பாறை நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களின் கடந்த 10 ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் கடந்த ஆட்சியிலும் அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் நடந்த திமுக ஆட்சியிலும் வால்பாறை அழகு மிகுந்த ஈகோ டூரிசம் பொருந்திய இந்த மலைப்பகுதியை உதாசீனப்படுத்தி ஓரம் கட்டப்பட்டு பொதுமக்களுடைய வாழ்வாதாரமும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் இந்த தொழிலாளர்களை நம்பி வாழுகின்ற வியாபார பெருமக்களும் அன்றாடம் தொழில் செய்கின்ற நடைபயண வியாபாரிகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக விசில் சின்னத்தில் போட்டியிட்ட நான் இதற்கு முன்னால் 1991 முதல் 96 வரை இப்பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபடியாகவும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக விசில் சின்னத்தில் போட்டியிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்டதன் வாயிலாக வாக்காளர்கள் என்னிடத்தில் வாக்குகளை சேகரிக்கும் போது கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்சமயம் இப்பகுதியை ஆய்வு செய்து களத்தை கண்டு மனம் வெந்து மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு தூரத்திற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழக அரசுடைய ஊழலற்ற நிர்வாகத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நல்ல தருணம் இந்த தருணம் என்றபடியால் உங்கள் முன் வைக்கிறேன். ஒன்றாவது முக்கியமான பொதுமக்களுடைய வாக்காளருடைய கோரிக்கை என்னவென்றால், இப்பகுதி 1928 தனியாருக்கு வால்பாறை குன்றுகள் கிராமங்களை தேயிலை தோட்ட பயிரிடுவதற்காக 99 வருடத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்ட நிலங்களாம். இந்த நிலங்களில் குத்தகை விதிகளின்படி தேயிலை, காப்பி, மிளகு, காடமும் போன்ற பயிர்களைத்தான் பயிரிட வேண்டும் என்றும், அந்த பயிர்களை சார்ந்த கட்டிடங்களும் தொழிற்சாலைகளும் மருத்துவமனைகளும் தொழிலாளர் குடியிருப்பும் தான் கட்ட வேண்டும் என்றும், அந்த தேயிலை தோட்ட பகுதிகளுக்கு செல்லுகின்ற அரசுக்கு சொந்தமான பஸ் ரூட்டுகளும் பஸ் ரூட்டுகளை அடையக்கூடிய அப்ரோச் ரோடு தொடர்பு சாலைகளையும் அரசாங்கத்திடம் விட்டுவிட வேண்டும் என்ற அந்த குத்தகை நிபந்தனைகளையும் மீறி பல்வேறு எஸ்டேட்டுகளுக்கு போகின்ற பஸ் ரூட்டுகளுக்கு தனியார் தேயிலை தோட்ட நிறுவனங்கள் தங்களுடைய இடம் என்று அரசாங்க இடத்தை, அதாவது அரசாங்கத்திற்கு சொந்தமான பஸ் ரோட்டை தங்களுடைய ரோடு என்று கங்கணம் கட்டி கொண்டு பஸ் போக்குவரத்து தூரத்தில் உள்ள எஸ்டேட் பகுதிகளுக்கு செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக சோலையார் எஸ்டேட்டிலிருந்து முடிஸ் வரை போகின்ற அந்த மேஜர் ஹைவேஸ் ரோடு, அந்த ரோடு இன்றும் செப்பனிடப்படாமல் இருக்கிறது. காரணம் என்று கூறினால் இது தனியாருக்கு சொந்த இடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் புகார் சொல்கிறார்கள். இது ஒரு புறம். மற்றொரு புறம், எஸ்டேட்லிருந்து அவசர நோயாளிகள், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு, பிரசவ பெண், கர்ப்பிணி பெண் எடுத்து சென்று வருகின்ற ஆம்புலன்ஸ்கள் கூட வர முடியாத அளவிற்கு ரோடுகள் மிகவும் பழுதடைந்திருக்கின்றன. இதுவும் மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. இதற்கு மேலாக தனியாருக்கு விடப்பட்ட குத்தகை நிலத்தின் சட்ட விதிகளுக்கு மீறி, நிபந்தனைகளுக்கு மீறி ஸ்டான்பூரில் கேளிக்கை மணமகள் மன்றங்கள், லாட்ஜுகள், ரிசார்ட்டுகள், காட்டேஜஸ்கள் மற்றும் சென்னியப்பா எஸ்டேட்டில்
அதே மாதிரி காட்டேஜஸ்கள், யானை வழித்தடங்களை மறித்து மணமகிழ் மன்றங்கள், பிபிடிசியில் மணமகிழ் மகிழ்ந்த ரிசார்ட்டுகள், பெரிய கரமனை குரூப்பில் அக்காமலையில் ரிசார்ட்டுகள், மணமகிழ் மன்றங்கள், வாட்டர்ஃபாலில் ரிசார்ட்டுகள், மணமகிழ் மன்றங்கள், ரொட்டிக்கடை கல் மற்றும் முட்டையில் வீடுகளை சட்டத்துக்கு புறமாக கட்டி பார்லை போகிற வழியிலெல்லாம் விதிகளுக்கு மீறாக கட்டிடங்கள், மணமகிழ் மகிழ்கள், ரிசார்ட்டுகள் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் மேலாக வால்பாறை நகராட்சி பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் என்று மண் பரிசோதனை நிபுணர்கள் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தும் 4 மாடி கட்டிடம், 5 மாடி கட்டிடம் கட்டி ரிசார்ட்டுகளும் காட்டேஜ்களும் கட்டிடத்துடைய உறுதி சான்றுகளை பெறாமலும், உறுதி சான்றுகளை எவ்வாறு கொடுத்தார்கள் என்ற ஆச்சரியத்தில் பல்வேறு சட்ட மீறலுக்கான விதிமுறைகள் ஏற்படுவதால் வயநாடு போல எந்தாவது ஒரு நாள் நிலச்சரிவு ஏற்பட்டால் வால்பாறை நகரத்துக்கு உட்பட்ட வாழ்கின்ற பொதுமக்களுக்கு பெருத்த சேதாரம் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு ஒரு டாக்டர் என்ற முறையில், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், தமிழக வெற்றி கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் என்ற முறையில் இதை எடுத்து சென்று தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டிற்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தில் நான் இந்த தேவைகளை அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்பதை பொதுமக்களுக்கும் வாக்காளருக்கும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வேன்.